தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இன்று தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாள் என்பது மிக அருமையான ஒரு நாள். அப்பன் முருகனுக்கு உகந்த நாள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடவுள் பக்தியை அதிகம் கொண்டவர் தான். அதுவும் முருகர் கடவுள் மீது அதிக அன்பு கொண்டவர், அதிக பாசம் கொண்டவர். குன்றத்தூர் முருகன், சென்னையில் இருக்க குன்றத்தூர் முருகனை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழக்கமாக அடிக்கடி போய் சாமி கும்பிட்டு போகிறது அவரோட வழக்கம். அவர் அதிக நம்பிக்கை கொண்ட கடவுள்களே முருகன், குன்றத்தூர் முருகப்பெருமாள் தான். அதனால் முருகப்பெருமானுக்கு இது பண்ணுவார். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு தேவையான ஒரு தங்க கலசமே வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த தைப்பூச திருநாள் என்று நினைவு கொள்ளும்போது கேப்டனை தான் நினைவு வருது. இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமான் எங்கெங்கு இருக்கிறாரோ அங்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சென்று வருவார். அவர் வழக்கமாக பல கோவில்களுக்கு போவார். இருந்தாலும் கடவுளிலே அதிகம் பிடித்த கடவுள் யார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முருகப்பெருமான் அவர்களை தான். முருகன் மீது அதிக ஒரு பற்று கொண்டவர். திருச்செந்தூர் முருகன், அதுபோல எல்லா இடங்களிலும் முருகன் இருக்கிறார்கள், 6 படை கொண்ட முருகன்கள். இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் குன்றத்தூரில் இருக்கும் அந்த முருகப்பெருமான் மீது அதிக அன்பு. அவருக்கு அங்கே போனால் பல விஷயங்கள் நடைபெறும், பல விஷயங்கள் இருக்கும். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு தைப்பூச திருநாளும் குன்றத்தூர் முருகனை அன்றைய காலகட்டத்தில் வழங்குவார். ரீசெண்டாக இப்போ இருக்க டயத்தில் அதிகமாக இருக்கிறனால வரது கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் பிடித்த கடவுள் முருகப்பெருமான் அவர்களை.